Dear students, welcome to biology class. In previous video, we have discussed about epithelial tissue. Now we are going to see about connective tissue. It is the one of the most abundant and widely distributed tissue. It is a most widely distributed tissue. It provides a structural framework and gives support to the different tissue forming organs. ஸோ இது ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கும் அண்ட் தென் கிவ் அ சப்போர்ட் நிறைய டிஷ்யூ ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். இட் ப்ரிவென்ட்ஸ் த ஆர்கன் ஃப்ரம் கெட்டிங் டிஸ்பிளேஸ்ட் பை பாடி மூமெண்ட்ஸ். அதாவது பாடி மூமெண்ட் ஆகும்போது எந்த ஆர்கனும் என்ன ஆகக்கூடாது, இடத்த விட்டு நகரக்கூடாது. ஓகேவா? பாடி மூவ்மெண்ட் அதாவது தனியாக அப்படி கலந்துட்டு வரக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாடி அதனோட ஆர்கன் மூவ் ஆகாமல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் த இன்டர்செல்லுலார் சப்ஸ்டன்ஸ் நோன் அஸ் மேட்ரிக்ஸ். இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ். இன்டர்செல்லுலார் திங்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் என்னென்னா மேட்ரிக்ஸ். கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ். வேறெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும் அண்ட் தென் ஃபைபர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? அந்த இன்டர்செல்லுலார் சப்ஸ்டன்ஸ்க்குள்ளே மேட்ரிக்ஸ் இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னதுன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? கனெக்டிவ் டிஷ்யூஸ் இஸ் கிளாஸிஃபைட் அஸ் ஃபாலோ. என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா areolar and adipose tissue. Areolar and adipose tissue. Second one supportive connective tissue. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா cartilage and bone. ஓகேவா? இன்னும் 2 டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் dense connective tissue. Dense connective tissue tendons and ligaments. Dense connective tissue tendons and ligaments. Fluid connective tissue blood and limb. இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். கனெக்டிவ் டிஷ்யூஸ் ப்ராப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ். இது கொலாஜன் ஃபைபரால் ஆக்கப்பட்டிருக்கும். எலாஸ்டின் ஃபைபர் அண்டு ஃபைப்ரோபிளாஸ்ட். எதெல்லாம் ஆக்கப்பட்டு எதால் இது ஆகிருக்கும் அப்படின்னா இட் இஸ் மேடப் ஆஃப் கொலாஜன் ஃபைபர், எலாஸ்டின் ஃபைபர் அண்டு ஃபைப்ரோபிளாஸ்ட். இந்த திங்ஸால் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ மேடப் உருவாயிருக்கும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் areolar tissues. It has cells and fibers loosely arranged in a semi-fluid ground substance called matrix. Matrix அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபைபர்ஸ், அதாவது ஃபைபர்ஸ்னால் தெரியும் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதாவது ஃபுல்லாக ஃப்ளூயிடாகவும் இல்லாமல் ஃபுல்லாக சாலிடாகவும் இல்லாமல் ஒரு மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா மேட்ரிக்ஸ். எங்கே இருக்குன்னா செல்லுலார் ஸ்பேசஸில் இருக்கும். ஓகேவா? இட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் த ஃபைன் த்ரெட்ஸ் கிராசிங் ஈச் அதர் இன் எவ்வரி டைரக்ஷன் லிவிங் ஸ்மால் ஸ்பேசஸ் கால்டு ஏரியோலி. இது எப்படி இருக்குன்னா எல்லா பிளேஸில் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் எல்லா டைரக்ஷன்லேயும் ஸ்மால் ஸ்பேசஸ் கேப் விட்டு அந்த கேப்பில் இருக்கிற பிளேஸுக்கு பேர் தான் என்னது, கேப்பில் இருக்கிற ஒரு ஸ்மால் ஸ்பேஸஸ் பேர் என்னதுன்னா ஏரியோலி. இட் ஜாயின் ஸ்கின் டு மசில்ஸ். என்ன பண்ணும் அப்படின்னா மசிலுக்கும் ஸ்கின்னுக்கும் ஜாயின் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. மசிலுக்கும் ஸ்கின்னுக்கும் ஜாயின் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. ஃபில் ஸ்பேஸ் இன்சைட் ஆர்கன் அண்ட் இஸ் ஃபவுண்ட் அரவுண்ட் மசில்ஸ். என்ன பண்ணும், இன்சைட் ஆர்கனில் மசில் சுற்றி என்ன பண்ணுது, ஃபில் ஆகிறதுக்கும் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது. பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸு, பிளட் வெசல்ஸில் நர்வ்ஸில் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா ஃபில்ஸ் த connective tissue. And then it helps in repair of tissues after injury and fixes skin to underlying muscles. என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஜுரி வந்துச்சுன்னா அல்ல ஃபிக்ஸுக்கு ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற டிஷ்யூவும் இதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு adipose tissue. Adipose tissue is the aggregation of fat cells or adipocytes. இது என்னவால் ஆக்கப்பட்டிருக்குன்னா ஃபேட் செல்லு அண்டு அடிப்போசைட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் இன் ஷேப். இதனோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் அண்டு ஓவல் ஷேப். இட் சர்வ்ஸ் அஸ் ஃபேட் ரிசர்வியர். இது என்ன பண்ணுன்னா கொழுப்பை சேகரித்து வச்சுருக்கும். இதுக்கு பேர்னா ஃபேட் ரிசர்வியர். ஓகேவா? சி இந்த டயக்ராம் அடிப்போஸ் டிஷ்யூ பாருங்கள், இங்கே அடிப்போசைட்டால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு they are found in subcutaneous tissues.
இது என்ன பண்ணும் அப்படின்னா சப்க்யூட்டினஸ் டிஷ்யூவாக இது ஒர்க் ஆகும் பிட்வீன் த இன்டர்னல் ஆர்கன் அரவுண்ட் த ஹார்ட் அண்டு கிட்னிஸ். எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கனுக்கும் கிட்னிக்கும் சப்க்யூட்டினஸ் டிஷ்யூவாக இது ஆக்ட் ஆகும். தே ஆர் எஸ் சாக் அப்சார்ப்ஸ் அரவுண்ட் த கிட்னி அண்டு ஐபால்ஸ். இப்போ ஒரு சடனாக அடி விழுது, இல்லை சடனாக வந்து அதுக்கு இன்ஜுரி ஆகுது கிட்னியில் லைபால் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இது என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த கிட்னி த கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் ப்ரொடெக்டர் ஃபார் த kidney and eyeballs. ஓகேவா. they also regulate the body temperature by acting as insulated. இந்த டிஷ்யூ தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுனால கிட்னியில் இருக்கு இல்லையா, ஸோ பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுனால இது ஆக்டிங் இஸ் அ இன்சுலேட்டட். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ. The supporting or skeletal connective tissues form the endoskeleton of the vertebrate body which protect the various organ and help in locomotion. Supporting connective tissue எதுக்கு யூஸ் ஆகுது, help in locomotion. The supportive tissue include the cartilage and bone. எதெல்லாம் supportive tissue, cartilage and bone, these two are supportive tissue. First to see the cartilage. They are soft செமி ரிஜிட்னா ரொம்ப வந்து ரிஜிட்னா கெட்டியா இல்லையா, செமி ரிஜிட்னா ஃப்ளெக்சிபிள். ஓகேவா. ஸோ ஃப்ளெக்சிபிள் அண்ட் லெஸ் வாஸ்குலர் இன் நேச்சர். எப்படி இருக்குன்னா the matrix is composed of large cartilage cells called chondrocytes. இங்கே கனெக்டிவ் டிஷ்யூவில் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இந்த லார்ஜ் கார்ட்லேஜ் செல் இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸ் செல் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கான்ட்ரோசைட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். தி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேசஸ் நோன் அஸ் லாக்குனே. இங்கே என்ன இருக்குன்னா ஒரு லாக்குனேன்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேசஸாக இருக்கும். ஒரு செல் திரவம் நிரம்பிய ஒரு இடைவெளியுடைய இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படி என்னன்னா லாக்குனே. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கார்ட்லேஜினஸ் செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர் ப்ரெசன்ட் cartilaginous connective tissue, nose, and then tip of the nose, external ear and end of the long bones, trachea and larynx. இந்த பிளேஸ் எல்லாம் இந்த cartilage bones வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதனோட மெயின் ஒர்க் என்னன்னா இட் ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி த பாடி பார்ட்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா, ஸோ மெயின் ப்ரொவைட் த சப்போர்ட் அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. பாடி வந்து இப்போ சப்போர்ட்டாகவும் பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் பாடி பார்ட்ஸ் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சி த டயக்ராம். கான்ட்ரோசைட்ஸ் சொல்லணும் இல்லையா, லாக்குனே ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு போன். இட் இஸ் சாலிட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா அது செமி சாலிடாக இருக்கும், இது வந்து என்னது சாலிடாக இருக்கும். ரிஜிட் அண்ட் ஸ்ட்ராங். எப்படி இருக்கும் அப்படின்னா ரிஜிட் அண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஃப்ளெக்சிபிள். எப்படி இருக்குன்னா நான் ஃப்ளெக்சிபிள், அதாவது ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அண்ட் தென் ஸ்கெலட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ. இது என்னது அப்படின்னா ஸ்கெலட்டலோட கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்கெலட்டல்லாம் தெரியும் இல்லையா, எலும்பு சட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஷ்யூ. ஓகேவா. த மேட்ரிக்ஸ் ஆஃப் த போன் இஸ் ரிச் இன் கால்சியம் சால்ட் அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ் which gives the bone its strength. இங்கே இந்த இதில் இருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன திங்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கால்சியம் சால்ட் அண்டு கொலாஜன் ஃபைபரால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ இது என்ன ஒர்க்கு கொடுக்கும் அப்படின்னா கிவ் அஸ் அ போன் ஸ்ட்ரென்த். இது போனோட ஸ்ட்ரென்த். இந்த கொலாஜன் ஃபைபர்ஸும் கால்சியமும் போனுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஓகேவா. த மேட்ரிக்ஸ் ஆஃப் த போன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் கால்ட் லேமெல்லே. இது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா அப்படியே ஒரு கான்சென்ட்ரிக் ரிங்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். இது என்ன பண்ணா ஒரு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லேமெல்லே. ஒரு கான்சென்ட்ரிக் ரிங்கால் ஆக்கப்பட்டிருக்கு, இது பேர் என்னன்னா லேமெல்லே. நெக்ஸ்ட்டு த போன் செல் இஸ் ப்ரெசன்ட் இன் லாக்னா ஆர் கால்டு ஆஸ்டோசைட்ஸ். இங்கே வந்து என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற போன் செல்ஸ் இருக்கு இல்லையா, எப்படி கார்டிலேஜ் செல்க்கு கான்ட்ரோசைட்ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற போன் செல்லுக்கு பேர் ஆஸ்டோசைட்ஸ். இதுக்கு என்ன பேருனா ஆஸ்டோசைட்ஸ். நெக்ஸ்ட்டு they communicate with each other by a network of fine canals called canaliculate. இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஒரு ஃபைன் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், அதாவது கால்வாய் மாதிரி கேனல் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா
ஒன்று கால்வாய் இருக்குன்னா அதோட ஜாயிண்ட் ஆகி அதாவது ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்து கம்யூனிகேட் ஆகிருக்கும். நெட்வொர்க் அந்த கேனல்ஸ் வந்து ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அப்படியே ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கானாலி குலே. ஓகேவா, அதுக்கு பேர் கானாலி குலே. ஓகேவா. த ஹலோ கேவிட்டிஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஆர் கால்டு மெரோ கேவிட்டிஸ் ஃபில்டு வித் போன் மேரோ. இப்போ போன் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஆட்டு போன்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, எல்லாம் மேக்ஸிமம் நான்வெஜ் ஸ்டூடெண்ட் தான் இருப்பீங்க. ஸோ அந்த போன் மிடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா போன் மேரோவோட கேவிட்டிஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் போன் மேரோன்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ அதில் வந்து என்ன ஃபில் ஆகிருக்குன்னா போன் மேரோ ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ they provide shape and structural framework to the body. இது என்ன பண்ணும் அப்படின்னா give a shape and framework, பாடியோட ஃப்ரேம்ஒர்க் வந்து சரியாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு போன் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்டு ஆர்கன். உள்ளே இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் ஆர்கனை என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். ஓகேவா. ஸோ டயக்ராம் பாருங்கள். கானாலிக்குலே லாக்யூனே ப்ரெசன்ட் ஆகிருக்கு, லாமெல்லே அண்ட் தென் சிமெண்ட் லைனு லாக்யூனே அண்ட் தென் ஹவேசியன் கேனல் இங்கே இருக்கும். ஓகேவா. அது சென்ட்ரல் கேனலுக்கு பேர் என்ன பேருனா ஹவேசியன் கேனல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இட் இஸ் த ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ டென்ஸ்லி பேக்டு வித் ஃபைபர்ஸ் அண்டு ஃபைப்ரோபிளாஸ்ட். எதால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஃபைபர்ஸ் அண்டு ஃபைப்ரோபிளாஸ்டால் ஆக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் என்னதுன்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இட் இஸ் த பிரின்சிபல் காம்பனண்ட் ஆஃப் டெண்டன்ஸ் அண்டு லிகமெண்ட்ஸ். எந்தெந்த காம்பனண்ட்னா tendons and ligaments. Tendons and ligaments. First, see the tendons. They are the cord-like strong structures that join skeletal muscles to bones. Main word பாருங்க. Tendons வந்து எல்லா பிளேஸ்லயும் இருக்கும். skeletal muscle எங்கெல்லாம் present ஆயிருக்கோ, bones எங்கெல்லாம் present ஆயிருக்கோ அங்க எல்லாமே இந்த tendons present ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா what is the work of tendons? To join that skeletal muscle to bonesையும் skeletal musclesயும் join பண்ணுறது தான் இந்த tendonsோட ஒர்க்கு. Tendons have great strength and limited flexibility. இது எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும் and then limited flexibility. They consist of parallel bundles of collagen fibers between which are present rows of fibroblast. இது எங்கே இருக்கும் அப்படின்னா கொலாஜன் நார்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் அண்ட் தென் ஃபைப்ரோபிளாஸ்டுக்கும் மிடில் இருக்கும். ஓகேவா. ஃபைப்ரோபிளாஸ்டுக்கும் கொலாஜனோட ஃபைபர்ஸ்க்கும் மிடில் இருக்கும். ஓகேவா. ஸோ இதனோட நேம் என்னென்னா தசை நான்கள் சொல்லுவாங்க. டெண்டன்ஸ் என்னதுன்னா தசை நான்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லிகமெண்ட்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். லிகமெண்ட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் தென் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதோட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் இது என்ன பண்ணும் அப்படின்னா போன்ஸையும் இன்னொரு போன்ஸையும் என்னதுன்னா ஜாயின் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். ஓகேவா. லிகமெண்ட்ஸோட ஒர்க் என்னது அப்படின்னா போன்ஸையும் இன்னொரு போன்ஸையும் ஜாயின் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். ஓகேவா. இங்கே பாருங்கள் டெண்டானோட டயக்ராமு. இது நெக்ஸ்ட்டு லிகமெண்ட்ஸ். They are highly elastic structures and have a great strength which connect bones to bones. மெயின் ஒர்க் என்னதுன்னா ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். ஓகேவா. நெக்ஸ்ட்டு they contains very little matrix. இதில் எப்படி இருக்குன்னா கொஞ்சமாக தான் மேட்ரிக்ஸ் இருக்கும். they strengthen the joint and allow the normal movement. என்ன பண்ணுன்னா ஸோ நார்மல் மூமெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. see the picture. லிகமெண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இங்கே ஒரு போன் இருக்கா, ஸோ இந்த போனுக்கும் இந்த இது பார்த்தா தெரியும், இங்கே இருக்கிற போனுக்கும் bundles of connective tissue that connect one bone to and then adjacent bone. இன்னொரு போனுக்கும் என்ன பண்ணுது ஜாயின் பண்ணுது. ஓகேவா. ஸோ இன்னொரு போனுக்கு இதுக்கு ஜாயின் ஆகுது தான் இதனோட மெயின் ஒர்க். நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. டு யூ நோ பாரு. ஸ்ப்ரெயின் இஸ் காஸ்ட் பை த எக்ஸசிவ் புல்லிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகமெண்ட்ஸ். என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பெயின்மா இருக்குல்லையா தசைனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா
இந்த அப்படி இழுக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா சுளுக்கு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெச்சிங், சுளுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்துடுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. The blood and lymph are the fluid connective tissue which link different parts of the body. என்ன ஒர்க் அப்படின்னா லிங்க் டிஃப்ரெண்ட் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ என்ன சொல்லலாம், பிளட்டு அண்ட் லிம்ப். இது ரெண்டுமே என்னதுன்னா ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இது என்ன பண்ணும் அப்படின்னா லிங்க் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஒவ்வொரு எல்லா பாடி பார்ட்ஸோட எல்லா பார்ட்ஸையும் என்ன பண்ணுதுன்னா டிஷ்யூவோட கனெக்ட் ஆகுறது இதனோட மெயின் பார்ட். ஓகேவா. ஏன்னா பாடி ஃபுல்லாகவே பிளட் ஓடும் இல்லையா. The cells of the connective tissue are loosely spaced and are embedded in an intracellular matrix. இது எப்படி இருக்குன்னா அங்கே லூஸில் இதனோட செல் டிஷ்யூ எப்படி இருக்குன்னா லூஸாக இருக்கும். இன்ட்ராசெல்லுலர் ஸ்பேசஸ் வந்து மேட்ரிக்ஸில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பிளட் contains corpuscles which are red blood cells, that is a RBC. red blood cell என்னதுன்னா erythrocytes or RBC. erythrocytes or RBC. white blood cell leukocytes or WBC. and then platelets or thrombocytes. ஓகேவா. blood cells எத்தனை டைப்பாக சொல்லலாம், 3 types, divided into 3 types, erythrocytes, leukocytes and platelets. இப்போ வேற நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா RBC, WBC, thrombocytes. ஓகேவா. in this fluid connective tissue, blood cells are present in a fluid matrix called plasma. அந்த fluid connectivesல மேட்ரிக்ஸில் இருக்கிற திங்ஸ் அந்த fluid matrix பேர் என்ன அப்படின்னா plasma. The plasma contains inorganic salts and organic substance. inorganic saltனா தெரியும், அதாவது கால்சியம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சால்ட்டு அண்ட் தென் சோடியம்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சால்ட்டு ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கும். இட் இஸ் அண்ட் மெயின் சர்க்குலேட்டிங் பிளட் தட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ட் சப்ஸ்டன்ஸ். இங்கே இன்ஆர்கானிக் சால்ட் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா உள்ளே வந்து பிளாஸ்மாவில் என்ன இருக்கும், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் இன்ஆர்கானிக் சால்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இட் இஸ் த மெயின் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட் தட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ட் சப்ஸ்டன்ஸ். இதனோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா அந்த ஃப்ளூயிடில், அதாவது பிளட் வந்து ஃப்ளூயிடாக தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரியன்ஸை என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் ஒர்க். ஓகேவா. ஃபஸ்ட்டு ரெட் பிளட் கார்பசல்ஸ், அனதர் நேம் எரித்ரோசைட்ஸ். ரெட் பிளட் செல்ஸோட அனதர் நேம் எரித்ரோசைட்ஸ். The red blood corpuscles are circular biconcave. இதனோட ஷேப் எப்படி இருக்குன்னா பைகான்கேவ் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா. அப்படியே தட்டு மாதிரி, குளிர்ந்த தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தட்டு மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகேவா. டிஸ்க் லைக் செல்ஸ் அண்ட் லேக் நியூக்ளியஸ் when mature mammalian RBC. எங்கே இருக்காது அப்படின்னா சைல்டு ஏர்லி ஸ்டேஜில் ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், பட் மெச்சூர் ஸ்டேஜில் நாட் ப்ரெசன்ட் த நியூக்ளியஸ். புரியுதா. ரெட் பிளட் செல்லில் ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிகினிங் ஸ்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் த நியூக்ளியஸ். வென் மெச்சூர் த மேமல்ஸ், மேமலி என்ன தெரியும் இல்லையா, கிவ் அ பர்த் யங் ஒன்ஸ், ஃபீட் த யங் ஒன்ஸ், நோ தட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்டு மேமலியன். அதில் என்ன இருக்காது அப்படின்னா லேக் நியூக்ளியஸ் மெச்சூர் மேமலியனில் ப்ரெசன்ட் ஆகிருக்காது. ஓகேவா. they contain a respiratory pigment called hemoglobin. இதில் இந்த ஆர்பிசியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்களே, அந்த ரெட் பிளட் செல்லில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் பேர் என்னதுன்னா ஹீமோக்ளோபின். ஓகேவா. விச் இஸ் இன்வால்வ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு டிஷ்யூ. இதனோட மெயின் ஒர்க், what is the work of main work of hemoglobin means transport of oxygen to tissue. ஹீமோக்ளோபின்ல இருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்ணணும், எல்லா ஆர்கனுக்கும் எல்லா டிஷ்யூக்கும் என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அதனுடைய மெயின் ஒர்க். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். செகண்ட் ஒன் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். அதுக்கு அனதர் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா லியூகோசைட்ஸ். ஓகேவா. ரத்த வெள்ளை அணுக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். தே ஆர் லார்ஜர் இன் சைஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சைஸில் லார்ஜாக இருக்கும். கண்டெயின் த டிஸ்டின்ட் நியூக்ளியஸ் அண்டு கலர்லெஸ். இது எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். They are capable of amoeboid movement and play an important role in body defense mechanism.
பாடி வந்து நல்லா ஆக்டிவாக செயல்படணும், டிஃபென்ஸ் பார்க்க நல்லா பாடி வந்து நல்லா ஆக்டிவாக செயல்படணும் அப்படின்னா என்ன அப்படின்னா அபிமாய்டு மூவ்மெண்ட் வந்து இது செய்யும். த என்கல்ஃப் ஆஃப் டெஸ்ட்ராய் த ஃபாரின் பாடிஸ் தான் மெயின் ஒர்க் ஆஃப் த ஒயிட் பிளட் செல்ஸ். இதனோட தான் மெயின் ஒர்க் என்னன்னா ஃபாரின் பாடிஸ், அதாவது ஃபாரின் எனிமீஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதாவது பாக்டீரியா ஃபங்கை இந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் பாடிஸ் வந்து பாடிக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணும்னா ஒன்று விழுங்கிடணும், இல்லைன்னா என்ன பண்ணும் டெஸ்ட்ராய்ட் பண்ணிடும். இதுதான் என்கல்ஃப் அண்டு டெஸ்ட்ராய் த ஃபாரின் பாடிஸ். வேற எந்த அதர் எனிமீஸையோ எந்த அதர் ஆர்கனைசத்தையோ என்ன பண்ணாது, அலோ பண்ணாது. டிசீஸ் வர இது என்ன பண்ணாது, அலோ பண்ணாது. ஓகேவா? ப்ரிவென்ட் த பாடி. WBC are two types. இதை வந்து two types are furtherly divided into two types. What is that one? Granulocytes and agranulocytes. Granulocytes and agranulocytes. See the granulocytes. Granulocytes எப்படி இருக்கும் அப்படின்னா granulocytes have irregular shaped nuclei and cytoplasmic granules. என்ன இருக்கும் அப்படின்னா cytoplasmic granules இருக்கும் and then irregular shaped nucleus இருக்கும், நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். ஓகேவா? கிரானுலோசைட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் கிரானுல்ஸ் இருக்கும் அண்ட் தென் irregular shape of nucleus present ஆகிருக்கும். they include the இது இந்த கிரானுலோசைட்ஸ் எத்தனை இதாக சொல்லலாம் அப்படின்னா 3 டைப்ஸாக சொல்லலாம். நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் அண்டு ஈஸ்னோஃபில்ஸ். இது 3யும் என்னதுன்னா கிரானுலோசைட்ஸோட டிவிஷன். ஓகேவா? furtherly divided into 3 types for granulocytes. WBC வந்து என்னதுன்னா 2 types. divided into WBC divided into 2 types, granulocytes and agranulocytes. Granulocytesங்கிறது என்னதுன்னா present in irregular nuclei and cytoplasmic granules. ஓகேவா? ஸோ இந்த granulocytes furtherly divided into 3 types. What are they? Neutrophils, basophils and eosinophils. And then agranulocytes lack cytoplasmic granules. A என்னது இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நான் do not have a granules of cytoplasmic granules. ஓகேவா? ஸோ agranulocytes lack of cytoplasmic granules. ஓகேவா? and include the lymphocytes and monocytes. Agranulocytes furtherly divided into 2 types, that is lymphocytes and monocytes. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th வந்து இது நல்லா விரிவாக பார்க்கலாம். ஓகேவா? எவ்வளோ பர்சன்ட் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது இதை பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளட் பிளேட்லெட்ஸ். they are minute anucleated fragile fragments of giant bone marrow called megakaryocytes. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெகாகாரியோசைட்ஸ்னு சொல்லலாம், ஆர் த்ரம்போசைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? மைன்யூட்டு நியூக்ளியேட் இல்லாதது பெரிய போன் மேரோவில் இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா megakaryocytes or blood platelets or thrombocytes சொல்லலாம். and then they play an important role in blood clotting mechanism. இதனோட மெயின் ஒர்க் என்னன்னா blood clotting mechanismத்தை இது பண்ண, அதாவது blood வந்து உரையும் இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா பாடியிலேருந்து என்ன பண்ணுதுன்னா blood வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து கிளாட் பண்ணுறது, பிளட்டை வந்து வெளியில் வராமல் பாதுகாக்கிறது தான் இதனோட மெயின் ஒர்க்கு. பிளட் கிளாட்டிங் மெக்கானிசத்துக்கு மெயின் ரோல் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு and then okay, completed and then this video is over. We will meet the next video. Thank you, children.